சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தின் மதிப்பிற்குரிய தலைவர், மாவட்ட கழகத்தின் செயலாளர் SKM குமார் அவர்களே, எளியவன் எனக்கு பிறகு நிறைவுரை ஆற்ற காத்திருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், காவியம் செய்யும் தலைவர் விஜய் அவர்களுக்கு கையெழுத்தாகி உதவுகின்ற கடமையை நாளும் தவறாது செய்து வருகிறவர், தளபதி விஜய் எள்ளென்றால் எண்ணெய் கொண்டு வருகிறவர், தளபதி விஜய் தேன் என்றால் தித்திப்பு கொண்டு வருகிறவர், தளபதி விஜய் மலர் என்றால் மாலை கொண்டு வருகிறவர், தளபதி விஜய் வெட்டி வா என்றால் கட்டி வருகிறவர். அவர்தான் வினைத்திற்பமும் மனத்திற்பமும் உள்ள கழகத்தின் பொதுச் செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களே. 3 துறைகளை அலங்கரிக்கிற எழும்பூர் தொகுதியின் வெற்றி திருமகன், என் விழிகளில் நிறைந்தவன், என் நல்ல நண்பன் ராஜ்மோகன் அவர்களே. மேடையில் வீற்றிருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளே, கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் கழகத்தின் பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப சொந்தங்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஊடகத்தின் நண்பர்களே, வணக்கம். பொதுச் செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உரையாற்ற காத்திருக்கிற நிலையில் மிக குறைந்த நேரத்தில் சில செய்திகளை 5 நிமிடத்தில் சொல்லி விடைபெறத்தான் நான் விரும்புகிறேன். நேற்றைய தினம் தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு கலைவாணர் அரங்கத்தில் கூட்டினார்கள். திமுகவும் அதிமுகவும் பாமகவும் அதை புறக்கணித்தது. ஏற்கனவே அவர்களை மக்கள் புறக்கணித்தார்கள். நேற்றைக்கு நம்முடைய தலைவர் கூட்டிய கூட்டத்தை இவர்கள் புறக்கணித்தார்கள். இன்றைக்கு திமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோம் அவர்கள் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்று அந்த அம்மையார் இன்றைக்கு திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறார். ஆகவே திமுக பாஜக என்கிற பாடையில் வைக்கப் போகிறார்கள் என்கிற செய்தியை அந்த அம்மையார் சூசகமாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். காவேரி தண்ணீர் பிரச்சனையில் பகை நாடுகளை பரஸ்பரம் பேசிக்கொள்கிற பொழுது பக்கத்து மாநிலத்து முதலமைச்சரிடத்திலே பேசினால் என்ன என்று யோசித்தேன். நான் தான் கர்நாடக மாநில முதலமைச்சரை சந்திக்க முடிவெடுத்தேன் என்று தலைவர் பேசி சட்டமன்றத்தில் அதனால் அவப்பெயர் வருமானால் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த அவப்பெயரையும் ஏற்க தயார் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். ஒரே ஒரு செய்தி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் காவேரி தண்ணீர் பிரச்சனை இருந்தது. அன்றைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக குண்டராவ் இருந்தார். தன்னுடைய சொந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு கூட தகவல் சொல்லாமல் விமான நிலையம் சென்று ஓப்பன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு பெங்களூரில் போய் ஒரு சூரிய உதயத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெங்களூரில் இறங்கினார். பெங்களூர் விமான நிலையம் பரபரப்படைந்து விட்டது. எம்ஜிஆரை பார்த்தவுடனே உடனடியாக விமான நிலையத்திலிருந்து வெளியேறி ஒரு வாடகை கார் பிடித்துக்கொண்டு முதலமைச்சர் குண்டராவ் வீட்டு வாசலில் போய் அந்த கார் நின்றது.
கர்நாடக முதலமைச்சர் குண்ட்ராவனுடைய பாதுகாப்பு அதிகாரி பதறிப்போனார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த குண்ட்ராவுக்கு தொலைபேசியில் சொன்ன பொழுது அவர் அதிர்ந்து போனார். உடனடியாக உறக்கத்தில் இருந்து விழித்து மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலில் விழுந்து, நீங்கள் வருவதாக சொன்னால் நான் விமான நிலையத்திற்கே வந்திருப்பேனே என்று அவர் கொஞ்சம் அழுதது மாதிரி பேசினார். எம்ஜிஆர் சொன்னார், நண்பன் வீட்டுக்கு வருவதற்கு எதற்கு தகவல் தர வேண்டும் என்று உரிமையோடு வந்தேன் என்றார். காலையிலே வெந்நீர் போட்டு வெந்நீரும் பன்னீரும் கலந்து எம்ஜிஆரை குளிக்க வைத்து காலை சிற்றுண்டிகளை பரிமாறி சாப்பிடச் சொன்னார்கள். எம்ஜிஆர் சாப்பிடாமல் அமைதியாக இருந்தார். ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்று குண்ட்ராவனுடைய அம்மாவே கேட்கிறார். அப்பொழுது எம்ஜிஆர் சொன்னார், முதலில் தண்ணி தாருங்கள் என்றார். அதோ டம்ளரில் தண்ணி வைத்திருக்கிறோமே என்று குண்ட்ராவனுடைய அம்மா சொன்ன பொழுது, நான் இந்த தண்ணீருக்கா இங்கே வந்தேன், காவேரி தண்ணீருக்கல்லவா நான் இங்கே வந்தேன் என்று சொன்ன உடனே உட்கார்ந்த இடத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு குண்ட்ராவன்றைக்கு உத்தரவிட்டார். அப்படி ஒரு அதிசயத்தை எங்கள் தலைவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கும் அவரால் நடத்த முடியும் என்பதை கர்நாடகத்திற்கு பெங்களூருக்கு செல்வதன் மூலம் அவர் முடிவெடுத்தார். தலைநகர் சென்னையில் எங்கள் தலைவருக்கு எவ்வளவு இளைஞர்கள் அவரை மொய்க்கிறார்களோ அதே போன்ற இளைஞர்கள் அவருக்கு பெங்களூரிலும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்து விடுவதற்கில்லை. ஆகவே இன்றைக்கு தேசிய அரசியலில் நேற்றைக்கு எங்கள் தலைவர் கூட்டிய கூட்டத்தை திமுகவும் அதிமுகவும் புறக்கணித்தாலும், நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அகரம் எழுதிய காங்கிரஸ் வந்து கை கொடுத்ததன் மூலம் தேசிய அரசியலை இன்னி தீர்மானிக்கப் போகிறவர் விஜய் தான். அடுத்த பிரதமரை தீர்மானிக்கப் போகிறவரும் அவர்தான். நிலத்தை நிராகரித்துவிட்டு நதி நடக்க முடியாது, நீலவானத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நிலவு சிரிக்க முடியாது, காற்றை கைது செய்துவிட்டு 1/4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது, தண்ணீரை மறுதளித்து விட்டு தாகத்திற்கு விடை காண முடியாது. தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் விஜயையும் அலட்சியப்படுத்திவிட்டு இந்திய அரசியலை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது என்பதை இனப்பகைவர்களுக்கு சொல்லி, தந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி பொதுச் செயலாளர் உரையாற்றுவதற்கு வழிவிட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.